டார்கெட் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது நூல்கள்ல இருக்கக்கூடிய மேற்கோள்கள். புத்தகங்கள்ல இருந்து எதெல்லாம் மேற்கோளா காட்டணுமோ அதெல்லாத்தையும் எடுத்திருக்கோம். இப்ப திருவள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, திருவள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது யார் அப்படின்னா பாரதியார். அதே மாதிரி நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ரெண்டு இடத்துல முடியும். ஒண்ணு திருக்குறள், அத வள்ளுவரை பத்தி சொல்லியிருப்பாரு, யார் அப்படின்னா பாரதியார். இன்னொன்னு சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடுன்ற வார்த்தையை வச்சு பாரதியார் ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பாரு. இங்க திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். திருக்குறளில் இல்லாதது இல்லை, இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே. திருக்குறளில் இல்லாதது இல்லை, இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பாரதிதாசன் சொன்னது. இதுவும் ஒரு தடவை மேட்சிங்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். அடுத்து மலையத்துவ சண்மகன் ஞான பிரகாசம் என்பவர் 1812 ஆண்டில் திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். அப்ப திருக்குறளை முதல்ல எப்ப பதிப்புக்கு வந்துச்சு அப்படின்னா 1812 மலையத்துவ சண்மகன் ஞான பிரகாசம் அப்படின்றவர் தான் திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சு தஞ்சையில் என்ன செய்வார் அப்படின்னா வெளியிடுவார். அடுத்து திருக்குறளை போற்றி பாடும் நூல், திருக்குறளினுடைய பெருமையை பாடக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்றது 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள். 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள். அடுத்து வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி அப்படின்ற பாடத்துல வர்றவர் தான் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். இவர் சொல்றது வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி. அதே மாதிரி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுன்னு சொல்லுவாரு மொழிஞாயிறு தேவநேய பாவனர். அடுத்தது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம். திருந்திய அப்படின்னு வந்திருந்துச்சுனாலே திருந்திய பருதி அப்படி வச்சுக்கணும். திருந்திய பருதி, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு. இன்னொன்னு இந்த செம்மொழி மாநாடு கலைஞர் அவருடைய ஈடுபாடு அதிகம். அப்ப செம்மொழி கலைஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சோன்னா இது பரிதிமார் கலைஞர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வைக்கலாம். அப்ப திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம்னு சொன்னது பரிதிமார் கலைஞர். இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தமிழ் மேல கொண்ட பற்றின் காரணமாக தான் இவருடைய பெயரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திக்குவார். அடுத்து தொன்ம கருத்துக்கள் அடிப்படையில் இயலாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துவதால் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்றாங்க, தொன்ம கருத்துக்கள் அடிப்படையில தோன்றாம மக்களினுடைய வாழ்வியல் அடிப்படையில அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறதுனால சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா மக்கள் இலக்கியம் அப்படின்னு பேரு. சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னது கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது டாக்டர் கெல்லட். அடுத்து தமிழ் மொழியில் உள்ள சங்க இலக்கியங்களினுடைய மொத்த அடிகள், இதுவும் ஒரு தடவை ஒரு கூற்றுல கேட்டிருந்தது, 26,350 அடிகள். 26,350 அடிகள். இது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் சேர்க்கும் போது சங்க இலக்கியங்கள். அதனுடைய மொத்த அடிகள் எவ்வளவு அப்படின்னா 26,350. அடுத்து இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலுமே கிடையாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கபில் ஸ்வலமில் சொல்லியிருப்பாரு. அதாவது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் 26,350. இந்த அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்துல வேற எந்த மொழியிலுமே கிடையாதுன்னு சொன்னது கபில் ஸ்வலமில் சொல்லியிருப்பார். இவர் யார் அப்படின்னா ஒரு செக் நாட்டு மொழியியலறிஞர் கபில் ஸ்வலமில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2004. 6 செம்மொழிகள்ல முதலாக 2004 செம்மொழியாக தமிழ் தான் அறிவிக்கப்பட்டது. 12/10/2004. இது ஹியூமன் ரைட்ஸ் டே அந்த 12/10 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 12/10/2004 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. செம்மொழி தினம் அப்படின்னு சொல்லும் போது ஜூன் 6. அடுத்து தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியலறிஞர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னது டாக்டர் கெல்லட். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னது யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது மார்க்ஸ் முல்லர். அடுத்து தமிழ் மொழி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மொழிஞாயிறு தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் என்ன சொல்வார் அப்படின்னா
தமிழ் மொழி செம்மை, வளமை, இனிமை, இந்த மாதிரி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதா என்னது அப்படின்னா செம்மொழி அப்படின்னு சொன்னது மொழிஞாயிறு தேவநேய பாவனர். இன்றைய மொழியியல் அறிஞர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. தொல்காப்பியத்தை பத்தி சொல்வாரு. இன்றைய மொழியியல் அறிஞர்கள், மொழியியல் அறிவியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை எது சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லுதுன்னு சொன்னவர் முனைவர் எமினோ சொல்லுவார். அடுத்தது, இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் எங்க அப்படின்னா குணவாயில் கோட்டம் அப்படின்ற இடத்துலதான் தங்குவாரு. சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளம் கோனா அரசன். இளம் கோனா தம்பி, அரசனுடைய தம்பி. இவர் சேர நாட்டுல மன்னராக்க விரும்பாம துறவு பூண்டு என்ன செய்வார் அப்படின்னா வெளியில தங்குவார். அவர் தங்கிய இடம் தான் என்னது அப்படின்னா குணவாயில் கோட்டம் அப்படின்ற இடம். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அந்த வார்த்தை இல்ல. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சு தமிழ்நாடு, இந்த 2 வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது பாரதியார். அதே மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடை வச்சு சொன்னாரு அப்படின்னா பாரதியார். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றிடவும் வேண்டும், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும். அதாவது ஏழ்மை இருக்கிறதுனால ஒருத்தனால படிக்க முடியல அப்படின்னா இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். அப்ப எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்ற வேண்டும், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய வேண்டும், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் சொன்னது பாரதிதாசன். இவர் தான் சொன்னாரு, பிற நாட்டு மொழியியல் அறிஞர்கள் சாத்திரங்கள் எல்லாத்தையும் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கணும், இரவா புகழுடைய தமிழ் நூல்கள் எல்லாமே நிறைய இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து, தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும், தகதயாய தமிழை தாபிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். தமிழ் மொழியை மதங்கள்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாய்க்க கூடாது. தகதகாய தமிழை அப்படின்னா காலம் காலமாக ஒளிர்விடக்கூடிய தமிழை தாபிப்போம், வணங்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும் பாரதிதாசன் தான். அடுத்து, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய வெந்தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தைகளும் என்று இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா பெரியார தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம்னாலே இது பெரியார். ஆனா அப்படி பெரியார சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். இது யாரிடம் கூறியது அப்படின்ற ஒரு கூற்று கேள்வியா இருக்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார். அப்படி பெரியார சொன்னது யார் அப்படின்னு கேட்கும்போது பாரதிதாசன். தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தைகளும் என்று பெரியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வைத்திருக்கிறது. அதே மாதிரி மனக்கொடை அப்படின்றத ஒரு பெரிய நோய் அப்படின்னு பெரியார் சொல்வார். மனக்கொடைய ஒரு பெரிய நோய். அதே மாதிரி காகிதம் இல்லத்தும் மனக்கொடை எதுவும் வாங்காமல் தான் தன் மகனுக்கு திருமணமும் செய்வார். பெண்ணடிமைக்கு முதன் காரணமாக சொத்துரிமை இல்லாதது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பெரியார். பெண்ணுரிமைக்கு முதன்மை காரணம் சொத்துரிமை இன்மை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம், தந்தை பெரியார். அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் தலைகீழ் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். பெண்ணுரிமைக்காக நிறைய குரல் கொடுத்தவர். அடுத்து, குகனினுடைய ஊர் எது அப்படின்னு வேடுவ தலைவனான குகன் சிலப்பதிகாரத்துல கங்கை ஆற்றை ராமன் கடக்கிறதுக்கு உதவுனது யார் அப்படின்னா அந்த குகன் தான். இந்த குகனினுடைய ஊர் எது அப்படின்னா சிரிங்கி பேரம் அப்படின்ற ஒரு ஊர். அடுத்து, யாதிலும் இனிய நண்பா இருத்தீண்டு எம்மோடு என்று குகனிடம் ராமன் சொல்றாரு. இது யாரிடம் கூறியது அப்படின்னு. யாதிலும் இனிய நண்பா இருத்தீண்டுனா நீயும் என்னோட என்ன செய்ய இங்கே தங்கிரு அப்படின்னு சொல்லி குகனை பார்த்து ராமன் சொன்னது. அப்ப குகனிடம் ராமன் கூறியது. அடுத்தது, அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர் உளரானோம். ஏற்கனவே தசரதனோட பிள்ளைங்க 4 பேரு, அதுல 5ஆவதா குகனையும் சேர்த்து இதோட நம்ம 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அந்த 5ஆவது ஆண் யார் அப்படின்னா குகன். 5ஆவது ஆண் குகன். இது யார் சொன்னது அப்படின்னா ராமன் சொன்னது. அடுத்து, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா நற்றினில இருக்கக்கூடிய ஒரு பாடல். மிளைக்கிலால் நல்வேட்டனார் அப்படின்னு. மிளைக்கிலாரோட மகன் தான் யார் அப்படின்னா நல்வேட்டனார். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் கிடையாது. அதிகமாக வர்றதும் அளவுக்கு அதிகமாக இது பண்றதும் செல்வம் கிடையாது. ஒரு செல்வம் அப்படின்றது என்னன்னா தன்னுடைய செய்வினையினுடைய பயனே, நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்பி வர்றதுக்கு பேருதான் செல்வம் அப்படின்னு சொல்லி இந்த நற்றினில சொல்லியிருப்பாரு நல்வேட்டனார். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம், இது நற்றினை. அடுத்தது, சான்றோர் செல்வம் என்று சொல்வது புகலிடம் தேடி வந்தோரை கைவிடாமை. சான்றோர் செல்வம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு, சான்றோர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்றது என்னன்னா ஒருத்தரை அடைக்கலம் தேடி வந்த ஒருத்தரை கைவிடாமல் இருக்கிறது.
சான்றோர் சான்றோர் பாலர் ஆவ சாலர் சாலர் பாலர் ஆகுபவே அப்படின்னு சொல்லி வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. அதாவது சான்றோர் எப்படி சான்றோர் பக்கமே சேருவாரோ அதே மாதிரி சான்றாண்மை இல்லாதவர்களும் அந்த இழிவானவர்களுடைய பக்கத்துலதான் சேருவாங்க அப்படின்னு சொல்லிதான் இதனுடைய பொருள். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. இந்த புறநானூருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணகனார். அடுத்து, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை. நுண்ணிய நூல், நிறைய நூல்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல பேச முடியும். அப்ப நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய ஒரு கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர்கள் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. திருவிக்கா, சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இதுல சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லின் செல்வன்னா அனுமன். சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அதாவது இலக்கியத்துல காப்பியத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காப்பியத்துல சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா அனுமன். இந்த இலக்கியத்துல சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அதே மாதிரி நாவலர் சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார். இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர்கள். அடுத்ததான், இப்போது இங்கவன் உதவான் என்று அப்பூதியடிகள் தன் மூத்த மகனை பற்றி திருநாவுக்கரசரிடம் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா திங்களை பாம்பு தீண்டற்று அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வரிகள் இருக்கும். என்ன அப்படின்னா அப்பூதியடிகளோட பேர், அப்பூதியடிகள் என்ன பண்ணுவாருன்னா திருநாவுக்கரசருடைய பேரை தண்ணீர் பந்தல்ல இருந்து எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாரு. இதை கேள்விப்பட்டு திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வரும்போது சமைத்து உணவு பரிமாறதுக்காக இலை அறிஞ்சு வர சொல்லி மகன் அனுப்புவார். அப்ப மகன் நாகம் தீண்டி இறந்துருவாரு. அப்ப அவருடைய இறப்பு திருநாவுக்கரசருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக உன்னோட பையன் எங்கன்னு கேட்கும் போது இப்போது இங்கவன் உதவான், இப்ப அவனுக்கு இங்க ஒரு வேலையுமே இல்லை, அவனால உதவி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பூதியடிகள் தன் மூத்த மகனை திருநாவுக்கரசர்கிட்ட சொன்ன ஒரு பாடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணத்துலதான் அதான் அவரு மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்லி அந்த ஒன்று கலாம்ன்ற திருப்பதிகம் பாடி அந்த இறந்தவனை உயிரோட எழுப்புவாரு. அடுத்து, நம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் சூட்டியவர் யாருன்னு கேட்கலாம். அப்பூதியடிகள். பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிலாரை புகழ்ந்தது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் யார் அப்படின்னா ஊவேசாவினுடைய ஆசிரியர். உத்தமதானபுரம் வேங்கடசுப்பின் மகன் சாமிநாதன் அப்படின்றதோட சுருக்கம் தான் இந்த ஊவேசா. இந்த ஊவேசாவினுடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி நனி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சேக்கிலார். சேக்கிலார் அப்படி சொன்னது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அப்ப யாரை கூறியது அப்படின்ற கேள்விக்கு இது பதில் வரும். அடுத்தது, நடிப்பாற்றல் மிக்கவரையும் நடிப்பை கற்றுத்தருபவரையும் இயக்குனர், இயக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குபவர், இயக்குனர். அடுத்து, படப்பிடிப்பு கருவியை நகர்த்தல் வண்டியில் பொருத்துவதும் உண்டு. படப்பிடிப்பு கருவி இருக்கு, அந்த வண்டியை ஒரு நகர வண்டியில பொருத்தினா மோஷன் காசில ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு அந்த வண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா நகர்த்துவாங்க. அடுத்து, இயங்குறு படங்கள் பார்ப்பதற்கு டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். வேடிக்கையாக இருக்கும். ஓவியங்களை கொண்டு எடுக்கக்கூடிய திரைப்படத்துக்கு பேர் என்னன்னா கருத்து படம். இதுல பாரதியார் கருத்து படம் வரைது. சுதேசமித்திரன் பத்திரிகையில கருத்து படங்களை அதிகமாக வரைஞ்சிருப்பாரு. ஓவியத்திற்கு பதில் பொம்மைகள் கொண்டு எடுக்கப்படக்கூடிய படம், அதுக்கு பேரு இயங்குறு படம். அடுத்து, அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தமிழ் விடுதூது. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியா இருக்கிற அளவுக்கு வேற யாரும் இல்ல தமிழே அப்படின்னு சொல்றது தமிழ் விடுதூது. அடுத்து, புத்திக்குள் உண்ணப்படும் தேன் அப்படின்ற வார்த்தை தமிழ் விடுதூதுல இடம்பெற்றிருக்கக்கூடியது. போலி புலவர்களை தலையில கொட்டுறது யார் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு தனிப்பாடல் திரட்டுல இருக்கக்கூடியது. போலி புலவர்களை தலையில கொட்டுறது யார் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். இவர் யார் அப்படின்னா நருந்தொகை அல்லது வெற்றி வைக்க அந்த நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அதிவீர ராமபாண்டியன். அடுத்து, போலி புலவர்களுடைய தலையை வெட்டுறது யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். அவங்களோட காதை அறுக்கிறது வில்லிபுத்தூரா. அப்ப போலி புலவர்களா இருந்தாங்கன்னா அவங்கள தலையில கொட்டுறது யாருன்னா அதிவீர ராமபாண்டியன். போலி புலவர்களை தலையை வெட்டுறது யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். போலி புலவர்களின் காதை அறுத்தவர் வில்லிபுத்தூரார். இந்த ஒட்டக்குத்தர் தான் கம்பராமாயணத்தினுடைய 7ஆம் காண்டமான உத்தரகாண்டம் அதை எழுதினது யார் அப்படின்னா அந்த ஒட்டக்குத்தர். அடுத்து, மாந்தன் தோன்றிய லெமூரியா கண்டத்தை மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மனித நாகரிகம் தோன்றிய இடம் எது அப்படின்னா லெமூரியா. மனிதன் முதல்ல தோன்றிய இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா மனித நாகரிகத்தின் தொட்டில். அந்த லெமூரியாக்கு இன்னொரு பேரு மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான், ஏலிசை நாடக கலைஞர்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாட்டு பாடி ஆடுறவங்களுக்கு பேரு பாணர் பாடினி கூத்தன் விரலி. கூத்தன் விரலி இவங்க 2 பேர் பாடுறவங்க, இவங்க ஆடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாணர் பாடினி கூத்தன் விரலி இவர்கள் இயலிசை நாடக கலைஞர்கள். இயலிசை நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா,
இறைவனை பண்ணோடு தமிழ் ஒப்பாய். இதுவும் ஒரு தடவை கேட்டிருந்த கொஸ்டின். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னால இந்த வார்த்தை எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்றது தேவாரம். தமிழனுடைய வீர விளையாட்டு டேஷ் ஏறு தழுவுதல். தமிழனுடைய வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். முல்லை நிலத்துல இதுல பற்றிய செய்திகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். இறந்தோரை இட்டு புதைக்கக்கூடிய தாலிக்கு பேரு முதுமக்கள் தாலி. இறந்தவர்களை உள்ள வச்சு புதைக்கக்கூடிய தாலிக்கு பேரு முதுமக்கள் தாலி. அடுத்தது நாமார்க்கும் குடி என்றோம் குடி அல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் இடல்படும் நடலை இல்லோர் அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடி எல்லாம் நமனை அஞ்சோம்னா யமனுக்கு கூட நாங்க அஞ்ச மாட்டோம், நரகத்தில் இடர்படும், அதனால எங்களுக்கு எந்த துன்பம் வராது அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர். உலகம் அப்படின்னா உளவு அப்படின்ற பொருளிலிருந்து பிறந்தது. உலகம் என்பது எதன் வேர் சொல்லிலிருந்து பிறந்தது அப்படின்னா உளவு அப்படின்ற சொல்ல இருந்து பிறந்தது. ஞாலம் அப்படின்னா ஞாழ், ஞாலம்னா உலகம், ஞாழ் அப்படின்னா தொங்குறது அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அடி. ஞாழ் தொங்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அடியாக பிறந்தது. அடுத்தது வலிது நிலையிய காயம் அப்படின்னு சொன்னது வந்து புறநானூறு. வலிது நிலையிய காயம் அப்படின்னு சொன்னது புறநானூறு. இது வந்து வானத்துல காற்றில்லா பகுதியும் உண்டு. வலிது நிலையிய காயம் அப்படின்னு சொல்றாங்க. வலி அப்படின்னா காற்று, வானத்துல காற்றில்லாத பகுதிகளும் உண்டு அப்படின்னு சொல்றது. இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கக்கூடியதான் வலிது நிலையிய காயம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு சொல்றது 10 அப்பயே வந்து கரும்பை பிழிவதற்கு எந்திரங்கள் இருந்ததாக இதுல வந்து சொல்லியிருக்காங்க. கரும்புச்சாறு எடுக்கும் எந்திரங்கள் இருந்ததாக சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். 10 தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, கரும்புச்சாறு எடுக்கக்கூடிய எந்திரங்கள் அப்பவே இருந்ததாக 10 சொல்லுது. உடம்பார் அழியின் உயிரால் அறியார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றது திருமூலரினுடைய திருமந்திரம். அதே மாதிரி அறுவை மருத்துவம் பற்றியும் அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு அறுவை சிகிச்சையை உவமையாக கூறும் நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அறுவை சிகிச்சையை உவமையாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள். இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பது பெருமைக்குரியதுன்னு சொன்னது காந்தியடிகள். அனைத்தையும் இழப்பினும் உண்மையை இழக்கலேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஹரிச்சந்திரன். இவருடைய நாடகத்தை பார்த்துதான் பொய் பேசக்கூடாது அப்படின்ற முடிவை வந்து யார் எடுப்பா அப்படின்னா காந்தியடிகள் எடுப்பாரு. அதே மாதிரி இவர் சிறு வயதுல வந்து இந்த மாதிரி நாடகங்களை பார்த்து சில கொள்கை முடிவுகள் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி என்ன செய்வார் அப்படின்னா திருக்குறள் படிக்கணும் அப்படின்ற ஆசை என்ன செய்யும் அப்படின்னா இவருக்குள்ள வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்த வண்ணம் நான் தமிழ் கற்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னா ஊவேசாவை பார்த்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை மொழிபெயர்த்த ரஷ்ய அறிஞர் யார் அப்படின்னா டால்ஸ்டாய். திருக்குறளை ரஷ்ய மொழியில என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பாரு. பகைவனிடமும் அன்பு காட்டு அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா பைபிள். அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எது அப்படின்னா எளிமையும் சிக்கனமும். தான் நோக்காது எத்துயரம் செய்திருந்தும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். இது என்ன சொல்வார் அப்படின்னா தான் நோக்காது எத்துயரம் செய்திடும், என்னை நோக்காது அதாவது தான் நோக்காது எத்துயரம் செய்திடும் தார்வேந்தன், அதாவது இறைவனுடைய பொறுப்புல இருந்து கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே, அரசனை நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே, அரசன் மாதிரி நான் இறைவன் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது குலசேகர ஆழ்வார். கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். கலையுரைத்த பழக்கமெல்லாம் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்ற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சரிசமம் அப்படின்ற கொள்கையை வள்ளலார் சொல்லியிருப்பாரு. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளாகி உலகியல் நடத்தல் வேண்டும் சொன்னது வள்ளலார். ராமலிங்கலார் சத்திய தர்மசாலை அப்படின்ற இடத்தை நிறுவன இடம் வடலூர். 1867 நிறுவாரு. ராமலிங்கனார் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் வடலூர். இரவாத நிலை தரும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாது யார் அப்படின்னா வள்ளலார். இரவா புகழுடைய பல நூல்கள் வந்து இயற்றப்பட வேண்டும் சொன்னது பாரதிதாசன். இரவாத நிலை தரும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது வள்ளலார். உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதழ் என்ன செய்வார் அப்படின்னா எழுதுவார் அயோத்திதாச பண்டிதர். உங்களுடைய தர்மமும் கர்மமும், நீங்கள் செய்திருக்கக்கூடிய தானமும் நீங்கள் செய்கின்ற செயல், கர்மம்னா செயல், உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாச பண்டிதர். வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னது தாராபாரதி. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது மூலதனம், உங்க கையில இருக்க விரல்களையும் மூலதனமாக கொண்டு உழைக்க ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னது தாராபாரதி. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொன்னது குறுந்தொகை. இதுவும் ஒரு தடவை கேட்ட ஒரு குரூப் 4 கொஸ்டின். வினையே ஆடவருக்கு உயிர்னு சொன்னது குறுந்தொகை.
முன்னூர் வழக்கம் மகடவு ஊடில்லை அப்படின்னு சொல்ற. முன்னீர் வழக்கம் அதாவது கடற்பயணம் போறவங்களை பத்தி இது சொல்லக்கூடியது. முன்னீர்னா கடல் பயணம். இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடைமை வளர்க்கும் அபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னது திருமூலர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கள் சொன்னது நாமக்கல் கவிஞர். தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் வந்து யார்? நாமக்கல் வேராமலிங்கனார். மக்களுக்கான நூலகங்களை முதலாக தொடங்கியவர் யார் அப்படின்னா கிரேக்கர்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. மக்களுக்கான நூலகங்களை ஃபர்ஸ்ட் யார் ஓபன் பண்ணா அப்படின்னா கிரேக்கர்கள். கல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவில் முதன்மையானது. அப்ப இந்தியாவின் முதன்மையானது அல்லது இந்தியாவினுடைய பழமையான நூலகம் எது அப்படின்னா கல்கத்தாவினுடைய தேசிய நூலகம். நூலக பயன்பாட்டு விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆர் அரங்கநாதன். நூலக பயன்பாட்டு விதிகளை உருவாக்கியவர் ஆர் அரங்கநாதன். இந்தியாவில் மொத்தம் டேஷ் மொழி குடும்பங்கள் இருக்கு. எத்தனை மொழி குடும்பங்கள்னா இந்தோ ஆசியோ ஆசியா ஆப்பிரிக்கான்னு சொல்லி 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. இந்தியாவில பேசப்படக்கூடிய மொழிகளோட எண்ணிக்கை 325. இந்திய நாட்டை மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ச அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ச அகத்தியலிங்கம். மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்வாரு. அடுத்தது தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் இருக்கக்கூடிய மூல மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. அதாவது தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூல மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மூல மொழி தான் நம்ம தமிழ். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து இனங்களின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இது வந்து மொழிகளின் அருங்காட்சியகம்னு சொன்னது சா அகத்தியலிங்கம். மொழிகளின் அருங்காட்சியகம் சா அகத்தியலிங்கம். அடுத்து தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிடம் அப்படின்ற சொல்லிருந்து உருவானது. தமிழ் என்ற சொல் அந்த சொல்லிலிருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல் உருவானது அப்படின்னு சொன்னது யார்? இராஸ் பாரியார். அதாவது தமிழ், தமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு சொல்லி வரும். அப்ப அந்த தமிழ் அப்படின்ற சொல்லில இருந்து தான் அந்த திராவிடம் அப்படின்றது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா இராஸ் பாதிரியார். அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு சொன்னது பாரதிதாசன். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா பாரதியார சொல்லுவோம். அப்படி பாரதியார சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு சொன்னது கவிமணி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு சொன்னது கவிமணி. தமிழன் என்றோ இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். அதே மாதிரிதான் இவர் வந்து எழுச்சி மிக்க அந்த கத்தியின்றி ரத்தமின்றி பாடல்கள்லாம் பாடிட்டு போவாங்க. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனினுடைய புள்ளி நிதழ்கள் அப்படின்ற நூலோட சாயல்ல பாரதி முதலாக டேஷ் எழுதினார் அப்படின்னா வசன கவிதை. யார பார்த்து எழுதியிருக்காரு அப்படின்னா வால்ட் விட்மனினுடைய புள்ளி நிதழ்கள் அப்படின்ற ஒரு நூலினுடைய சாயலாக தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா வசன கவிதை எழுதுவார். ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. புதுக்கவிதை வளர்ச்சியில் டேஷ் பங்கு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கவிதை வளர்ச்சியில வள்ளிக்கண்ணனுடைய பங்கு வந்து குறிப்பிடத்தக்கது. ஏழைகளுடைய வீட்டில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுப்பு இருந்தாதான் பசி இருக்கும், பசி வந்து குறையும். அடுப்பையும் விளக்கையும் தவிர எல்லாமே எரிகிறதுன்னு சொன்னது இந்த வள்ளிக்கண்ணன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். இது எல்லாமே வந்து திரைப்பட பாடல்கள் தான். இதுவும் கண்ணதாசன் சொன்னதுதான். மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றது பட்டுக்கோட்டை. 9 நாளி உடுப்பவை 2 அப்படின்னு சொல்லி சொன்னது புறநானூற்று வரிகள். உண்பவை நாளி உடுப்பவை 2 இதெல்லாமே புறநானூற்று வரிகள். செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்றது எதுல இருக்கு அப்படின்னா புறநானூற்றுல இருக்கக்கூடியது. செல்வத்து பயனே ஈதல்னு சொல்றது புறநானூற்றுல இருக்கக்கூடியது. அடுத்து வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாதுன்னு சொன்னது யார் அப்படின்னா ஹெலன் கெல்லர். வாழ்க்கையில இழப்பு என்பதே கிடையாது, ஒண்ணு போனா இன்னொன்னு வரும், அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாழ்க்கை வெறுமையாகாதுன்னு சொன்னது ஹெலன் கெல்லர். அடுத்து ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் தந்தை அப்படின்னு சொல்லி போட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்றது யார் அப்படின்னா திருவிக்கா. அதாவது ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் மூணையுமே எப்படி சொல்றோம் அப்படின்னா தாய் தாய் தாய். அதாவது ஈன்ற ஒருத்தியை நம்ம எப்படி கூப்பிடுறோம் தாய்னு சொல்றோம், பிறந்த நாட்டையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாய் நாடுன்றோம், பேசும் மொழியையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாய் மொழின்னு சொல்றோம். அப்ப இந்த மூணுக்குமே ஒருத்தன் தாய் 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 அப்படின்னா சொல்றான் அப்படின்னு சொல்றது திருவிக்கா. பேசும் தமிழ் மொழி மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாகிறான். பேசும் தமிழ் மொழி மாட்டு
அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாகிறான்னு சொன்னது திருவிக்கா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வார்த்தை புறநானூறுல இருக்கு, மணிமேகலையிலும் இருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது அவ்வை. மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது அவ்வை. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம், செற்றாரை செறுத்தல் இன்பம் அப்படின்னு சொல்லுவாரு. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம், நமக்கு கிடைச்சதையும் கூட கொடுத்து வாழக்கூடிய பெருங்குணம் அப்படின்றது இன்பம் அப்படின்னு சொல்றது சுரதா. சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அப்படின்ற வார்த்தை எதுல இருக்கு அப்படின்னா திருக்குறள்ல இருக்கு. நகல்வள்ளல் அல்லாருக்கு பகலும் இருட்டாக தெரியும், அதாவது சிரித்து மகிழக்கூடிய குணம் இல்லாதவர்களுக்கு பகலும் எப்படி இருக்கும், இருட்டாதான் இருக்கும்னு சொன்னதும் திருக்குறள் தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது வள்ளலார். என்று பிறந்த இயல்பினால் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது பாரதியார். இவள் என்று பிறந்தவள், எல்லா மொழிகளுமே இவள்கிட்ட பிறந்ததுதான் அப்படின்றத இயல்பினை உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது பாரதியார். அப்ப தாய் தமிழ்நாடு ரெண்டுமே யார் அப்படின்னா பாரதியார். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர். அதாவது ஒரு சிறு புல்லுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இருந்து பார்க்கும்போது பெரிய பனைமரமே அந்த துணிக்குள்ள தெரியுமா, அதான் திணையளவு போதா சிறு புல்நீர். திணையளவு கூட இல்லாத ஒரு சிறிய புல்லுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன தண்ணியில ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பபிள்ஸ்ல பார்க்கும்போது நீண்ட பனையளவு காட்டும், எவ்வளவு பெரிய நெடுமரமோ அந்த அந்த பபிள்ஸ்குள்ள தெரியும் அப்படின்னு சொல்றதான் இந்த கபிலர். மனிதனுடைய இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொன்னது யார் அப்படின்னா பறவைகளின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் சலீம் அலி. ஊக்கமது கைவிடேல் அப்படின்றது அவ்வையினுடைய ஆத்திச்சூடி. மீதுன் விரும்பேல் சொன்னது அவைதான், ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்றதும் அவைதான். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்வார். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். கொள்வதும் மிகைவுபடாது, கொடுப்பதும் குறைவுபடாது. அதாவது எது வாங்குறோமோ அதை அளவுக்கு அதிகமா வந்து, இது எதுக்கு அப்படின்னா அந்த காலத்துல வந்து வணிகம் அப்படின்றது சிறந்திருந்தது. வணிகம் அப்படின்றது அந்த பூம்புகார்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வணிகத்துக்கு எந்த விதமான குறைகளுமே இருக்காது. வணிகர்களும் நாணயமானவர்களாக இருந்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா கொள்வதும் அப்படின்னா வாங்கும் போதும் நம்மளுடைய விலையை சரியான விலைக்கு கொடுத்து சரியான பொருளை வாங்குவாங்க. கொடுக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, குறைச்சு அல்லது நம்ம பொருளுடைய தரமோ அளவோ என்ன செய்ய மாட்டாங்கன்னா குறைச்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை, இந்த பட்டினம்னு சொல்லும் போதே அந்த வணிகத்தோட சேர்ந்திருக்கும் அப்படின்றத ஒரு க்ளூ வச்சுக்கலாம். அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்ற வார்த்தை எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருக்குறள்ல இருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அது மாதிரி எப்படி வந்து ஒரு துலாக்கோளானது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எடைகளை சரியா காட்டுதோ அதே மாதிரி எந்த பக்கமும் சாஞ்சிராம இருக்கிறதா என்னது சான்றோருக்கு அழகு. அமைந்தொரு பால் கோடாமை, ஒரு பால் கோடாமை அப்படின்னா எந்த பக்கமுமே இறங்காம நடுநிலையா நின்று பேசுறதா என்னது சான்றோருக்கு அணினா அழகு. அடுத்தது சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரானது, குற்றம். உலக குழந்தைகளினுடைய கண் கொண்டு பாருங்கள். உலகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகளோட கண்ணை வச்சு பாருங்க. உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா இந்த கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது அப்படின்றது மனித தன்மைக்கு எதிரான ஒரு குற்றம். உலகத்தை குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. இவங்களும் மலாலாவும் தான் தங்களுக்கு கிடைத்த அமைதிக்கான நோபல் பரிசு என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிடுவாங்க. அடுத்து தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்யவும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் ஆசை. இவர் தான் சொன்னாரு இரவா புகழுடைய பிற நூல்கள் எல்லாத்தையும் ஏற்றணும், விரநாட்டு சாத்திரங்கள் எல்லாத்தையும் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தெளிவான படங்களோடு சுவடி எல்லாம் செய்து, சுவடினா டிக்ஷனரி எல்லாம் செஞ்சு செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை. அடுத்து நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லி, இது கிளிக்கண்ணி அப்படின்னு ஒன்னு அழைச்சு பாடுற மாதிரி இருக்கும். கிளியே அப்படின்னு சொன்னா அது கிளிக்கண்ணி வடிவத்துல இருக்கக்கூடியது. நெஞ்சில ஒரு தைரியமும் இல்லாம நேர்மை திறமும் இல்லாம வஞ்சனை சொல்வாரடி, அவர் வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொன்னது பாரதியார். அடுத்து கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிறைப்பதில்லை கருவமுட்கள் அப்படின்னு சொன்னது குழந்தை. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவாகிறதுன்னு சொன்னது யார் அப்படின்னா கலாப்பிரியா.
அடுத்து ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா 12 ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வாக்கர். வஉசியினுடைய கப்பல் பத்தி இந்த பாடத்துல இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு கப்பல் கட்டுறதுல தமிழர்கள் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்றது நெடுநல்வாடை. இன்னொன்னு மணிமேகலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புனையா ஓவியம் போல நின்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலையில புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. அண்ண அப்படின்னா மணிமேகலை. கடுப்ப புனைவில் அப்படின்னு சொன்னா வாடை, நெடுநல் வாடை. அடுத்து கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியில் பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறை ஆகும் அப்படின்னு சொன்னது விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். கல்வி என்பது வருவாயை தேடக்கூடிய வழிமுறை கிடையாது, அது மெய்மையை தேடவும் அறநெறியில் பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்வாரு. அடுத்தது ஏடென்று கல்வி சிலர் பேசும் எழுதும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்றும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் அப்படின்னு குலோத்துங்கன் சொல்வாரு. அதாவது ஏடு கிடையாது கல்வி, ஏட்டில் எழுதுறது மட்டும் கல்வி கிடையாது. சிலர் எழுதக்கூடியதோ பேசக்கூடியதோ மட்டும் கல்வி கிடையாது. பலருக்கு எட்டாதது அப்படின்னு நினைக்கக்கூடியது கல்வி கிடையாது. வீடு கிடையாது, அதை கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு தேர்வு தந்த விளைவு, ஒரு தேர்வுக்காக நம்ம படிக்கிறதும் கிடையாது. அது வளர்ச்சியினுடைய வாயில், நம்மை வளர்க்கறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு கல்வியை வந்து குலோத்துங்கன் சொல்வாரு. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் சாதல் நீங்காமை எமக்கீந்தனையே அப்படின்னு அவை வந்து யார சொல்லுவாங்க அப்படின்னா அதியமான சொல்லுவாங்க. சிறு இலை நெல்லிக்கனி, சின்ன அதாவது அந்த சின்ன இலைகளை கொண்ட மரத்துல இருக்கக்கூடிய நெல்லிக்கனி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் சாதல், அதாவது அந்த கனியை சாகுறவங்களுக்கு இறப்புங்கிறதே இருக்காதான். அப்படிப்பட்ட கனிய நீ சாப்பிடாம நீ எமக்கு இந்தனையே, நீ ஒரு மன்னன், நீ வந்து நல்லா இருந்தனா உன்னோட நாட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனா எனக்கு கொடுக்குற அப்படின்னு. அவர் ஏன் கொடுப்பாரு அப்படின்னா தமிழ் இரவாப்புகளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுப்பாரு. அடுத்து என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாத்துரையாரும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். அப்ப என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் யார் யாருன்னு சொல்றாருன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், அடுத்து அயோத்திதாச பண்டிதர், தங்கவேல் அப்பாத்துரையார், இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு. அடுத்து நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இது யாருடையது அப்படின்னா அம்பேத்கரினுடைய பொன்மொழி. முதல்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா தெய்வம், முதல்ல வழங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா அறிவு, 2வது வழங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா சுயமரியாதை, 3வதா இருக்கக்கூடியது நன்னடத்தை. அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்றது பிங்கள நிகண்டு. இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்றது பிங்கள நிகண்டு. அடுத்து திருவடியை பொன்முடி சூளாமணியும் பொவிய சுடி நீடியாளரோடு செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடோலி வாழ்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவியோகி. சுத்தானந்த பாரதியாருடைய அடைமொழி எது? கவியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொவிய சுடி நீடியோளரே செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு தமிழை வாழ்த்துவாரு. வானகமே இளவையில் மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணல் நீரோன்னு சொல்லி நிற்பதுவே நடப்பதுவேல வந்து ஒரு பாட்டு இருக்கும், அது வந்து பாரதியார் பாடினது. அடுத்து யாது முறை யாவரும் கேளீர் புறநானூறு, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்ற வார்த்தையும் புறநானூற்றுல இருக்கும். நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, நல்ல வழியில நடக்கிறது வேந்தருக்கு கடன் அப்படின்னு உற்றுரி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது கற்றல் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு சொன்னா உற்றுளி உதவியும், எந்த பொருள் கொடுத்தாத உதவியும், உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது, பிச்சை எடுத்தாவது என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கற்றது நன்று அப்படின்னு புறநானூர்ல இருக்கும். அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் முன்னடியும் உடையும் முறையுருளும் கண்டது இல் அப்படின்னு சொல்றது மணிமேகலை. அறம் அப்படின்னா என்னன்னா மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் முண்டியும், உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் முண்டினா உணவு, உடையும் உரையுள் அப்படின்னா தங்குமிடமும் கொடுக்கறது அல்லது அதை கண்டுபிடிச்சு தர்றதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்றதுதான் மணிமேகலை. அடுத்தது அந்தர தார்மையே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்களை கண்டவன் வெந்திரலோன் பெருந்தச்சனை கூவிவோர் எந்திர ஊர்தி இயற்று மீன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சீவக சிந்தாமணி.
எந்திர ஊர்தி ஏற்று மீன். வானத்துல பறந்து போற அந்த எந்திர ஊர்தியை வந்து ஏற்று மீன் அப்படின்னு சொல்றது சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல்ல. கடலில் கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிடற்கைகள் நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கையோ ஆறோ அடங்கனின் ஒளி அளாவ அமைந்தனை பருதி வாழ்க அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். சூரியன் வந்து அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கடல்ல நீ கோடி கோடி கதிர்கைகளை ஊன்ற, அவருடைய வெளிச்சம் அந்த கதிரவனில இருந்து வரக்கூடிய வெளிச்சம் கோடி கதிர் கைகள் மாதிரி இருக்கு. நெடுவானில் கோடி கோடி நிடர்ச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ ஆறோ எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள வர்ற அடங்கனின் ஒளி அளவு, உன்னுடைய ஒளியின் அளவை அடக்க முடியாமல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பருதி, பருதினா சூரியனே நீ வாழ்கன்னு சொன்னது பாரதிதாசன். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். பெண்ணெனில் பேதை, பேதைனா அறிவற்றவள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அடுத்து பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும அப்படின்னு சொன்னது என்னது அப்படின்னா மதுரை காஞ்சி. ராவண காவியம் காலத்தினுடைய விளைவு, ஆராய்ச்சியினுடைய அறிகுறி, உண்மையை உணர வைக்கக்கூடிய உன்னத நூல் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை எழுதினது. இந்த புலவர் குழந்தை எழுதின இந்த காப்பியம் அப்படின்றது காலத்தினுடைய விளைவு, ஆராய்ச்சியினுடைய அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கக்கூடிய உன்னத நூல் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. எத்தனை பெரிய வளாகம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம் தானாம் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன், அந்த வித்தகர்தாம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்வாரு. அதாவது எத்துணையும் பேதமுறாது, எந்த உயிர்களுக்குள்ளேயும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எனணும், எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நினைக்கணும், ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார், எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடியதாக மகிழ்கிறாரு, யாவர் அவர் உள்ளம் தானாம் சுத்த சித்துருவாய், யார் அப்படிலாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளம் சுத்தமான சித்துருவாக மாறி எம்பெருமான் நடம் புரியும், எம்பெருமானுடைய ஆசிர் கிடைக்கும் இடம் என நான் தெரிந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல், அத்தகைய இறைவனுடைய அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே அப்படின்னு சொல்றதான் வள்ளலார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எதன் சாம்பலிலும் தமிழ் வணக்க வேண்டும் சொன்னது கா சச்சிதானந்தன். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் வார்த்தை எழுதி வைக்க சொன்னது ஜி போப். அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர் கீதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொன்னது கம்பராமாயணம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வர்றவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவன யாவையே, விருந்தோம்பலை பத்தி இந்த கம்பராமாயணத்துல இடம்பெற்றிருக்கும். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சீதை கூட கோவலனுடைய பிரிவால விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றவங்களை உபசரிக்க முடியாமல் வறுமையில இருந்த நிலையை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோல் போல அப்படின்னா, விருந்தினரும் வீட்டுக்கு விருந்தாளியாக வர்றவங்க, விருந்தாளி அப்படின்னா யார் சொல்றாங்கன்னா உறவினர்கள் கிடையாது, உறவினரா இல்லாம வர்றவங்களும் வறியவரும் ஏழைகளும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல, அதை பார்த்து முகமலர்ச்சி விடக்கூடிய மேலோர் மாதிரி அப்படின்ற நூல் வந்து கலிங்கத்து பரணி. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. அடுத்தது காலின் 7 அடிப்பின் சென்று, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவரை எவ்வளவு அடிகள் சென்று வழி நடப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பொருணராற்றுப்படை. காலின் 7 அடிப்பின் சென்று. அடுத்து இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட சுடு இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள்சரடு அப்படின்னு சொல்லி அம்சப்பிரியா சொல்லுவாங்க. அடுத்து இட்டதொரு தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும், புறாக்கள் கூட தனக்கு கிடைத்த உணவை என்ன செய்யுமா தாமரை பூனுடைய இதழ் சுத்தி இருக்கிற மாதிரி கூடி உண்றதா பாரதிதாசன் சொல்வாரு. அடுத்து கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்னு சொல்றது அகநானூறு. கரங்கு இசை, கரங்குனா ஒரு வகையான இசை கருவி, அது இசை, விழவின் உரந்தை அப்படின்றது அகநானூறு. மைக்கடல் முத்துக்கு ஈடாக மிக்க நெல் முத்து அப்படின்னு சொல்றது முக்கூடர் பல்லு. கடல்ல விளைந்த முத்துக்கு ஈடாக இங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நெல்லுல விளைந்த முத்துக்களை கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த முக்கூடர் பல்லு. வணிகத்தினுடைய சிறப்பு பண்ட பரிமாற்றத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அர்த்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலகிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எடும் அப்படின்னு சொல்லி அந்த உழவர்களினுடைய இதை வந்து சொல்றது யார் அப்படின்னா காலமேக புலவர். இவர் வந்து இரட்டர மொழிதல் பாடுறதுல வல்லவர். இவருடைய இயற்பெயர் வந்து வரதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கினும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு பாரதியார் சொல்ற. எப்படி அப்படின்னா
உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். புல் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளினை எங்கும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவினுடைய கனிச்சுளை வண்டியில ஒரு சின்ன வண்டு பாடுறது அப்படின்றது வியப்போ அப்படின்னு பாரதியார் சொல்வாரு. அடுத்து, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் மொழியிடுறதுக்கு பேர் தான் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பை பத்தி மனவை முஸ்தபாவினுடைய கருத்து இது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுறதுக்கு பேர் தான் மொழிபெயர்ப்புன்னு சொல்றது மனவை முஸ்தபா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு அப்படின்றதான் காரணமாகும் சொல்லுது மூகா ஜெகநாதராஜா அப்படின்றவருன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, தக தக அப்படின்ற ஒரு பாடல், பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருகுக அப்படின்னு திருப்புகழ் அருணகிரிநாதருடையது. அதுல இருக்கும். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே, பரம்பு நாட்டை பத்தி சொல்லியிருக்கக்கூடியது. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடு அப்படின்னு சொல்றது புறநானூறு. ஆடையிலே இணை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு சொல்லி, அலங்கள்னா மாலைன்னு அர்த்தம். ஆடையிலே இணை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகிற அரசே என் அலங்களை அணிந்தருளே, என்னுடைய மாலை ஏற்றுக்கொள்னு சொன்னது வள்ளலார் சொல்வாரு. அடுத்து, தொல்காப்பியத்துல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பனப்படுவது நெஞ்சு புகாமை, பிறன் நெஞ்சு புகாமை, முன்னீர் வழக்கம் மகடு ஊவில்லை. இது ரெண்டுமே என்னது அப்படின்னா தொல்காப்பியம். நற்றினில இருக்கக்கூடியது உந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். அதாவது முந்தை இருந்து நற்றோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, சொன்ன வரிகள் எது அப்படின்னா நற்றினில இருக்கக்கூடியது. அடுத்ததா குறுந்தொகை. யாரையும் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் வினையே ஆடவர்க்கு உயிர், வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்னு சொல்லக்கூடியதும் குறுந்தொகை தான். மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்னு சொன்னது குறுந்தொகை தான். விருந்து வர கரைந்தது காகம் அப்படின்னு சொல்லி, இந்த காக்கா வரது அதனாலதான் விருந்தினர்களுடைய வருகையின் போது காக்கா கூச்சுனாலே விருந்தினர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படின்னு சொன்னது குறுந்தொகை தான். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே செம்புல பெயல் நீர் அன்புடை நெஞ்சம் கலந்ததுவே அப்படின்னு சொன்னது குறுந்தொகை தான். அடுத்து பரிபாடல். தீயினுள் தென்றல் நீ பூவினில் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ. அதே மாதிரி யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகவும் அல்ல அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா பரிபாடல். அடுத்து அகநானூர்ல என்ன வரும் அப்படின்னா, உயிர் ஏந்தன்ன நட்பின் அவ்வுயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவு அறியாளே. அதாவது உயிர் ஏந்தன்ன நட்பின் அவ்வுயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவு அறியாளே. இந்த பிரிவே கிடையாது, வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒண்ணு போல இருக்கக்கூடியதுன்னு சொல்றது அகநானூறு. புறநானூர்ல செல்வத்து பயனே ஈதல் அப்படின்ற வரிகளும் புறநானூறு. யாதும் முறை யாவரும் கேளினும் புறநானூற்று வரிகள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா புறநானூற்று வரிகள். பெரியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்றதும் புறநானூறு. நெல்லும் உயிரன்றோ நீரும் உயிரன்றோ மன்னன் உயிர் தேனை மலர்தலை உலகம் அப்படின்னு சொன்னதும் மோசிக்கிறனாரினுடைய புறநானூற்று வரிகள். தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலா முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்றதும் புறநானூறு. நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அதுதான் அப்படின்றதும் புறநானூற்று வரிகள். ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே, ஒருத்தர் தோற்றாலும் அந்த குடியே தோற்றதுக்கு சமம். இருவர் வேரலும் இயற்கையும் ஒன்றே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. ஒளிருவாய் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு களிறு எரிந்து பெயர்தல் தான் என்னது அப்படின்னா காளைக்கு கடன். காளைன்னா அந்த இடத்துல ஆண்களை சொல்றாங்க. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலைமை. எங்க ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்க நிலைமை நீ வாழ்க அப்படின்னு சொல்றது புறநானூறு. எத்திசை செலினும் அத்திசை சோரே அவையாரனுடைய புறநானூற்று வரி. வெயிலென முனியேன் பனி என மடியேன். வெயில்னாலும் நான் ரொம்ப இது பண்ண மாட்டேன், பனினாலும் அதுக்காக நான் மடிஞ்சிட மாட்டேன் அப்படின்ற வரியும் தான். ஈ என இறத்தல் இறந்தன்று இழிவு கிடையாது, அதன் எதிர் ஈயன் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றது அதை விட இழிதன்று அப்படின்னு சொல்றது புறநானூறு. அடுத்து திருமுருகாற்றுப்படை. அறுவர் பாய்ந்த ஆலமர் செல்வ ஆள் கெழு கடவுள் புதல்வல் மால்வரை மலைமகள் மகனே மற்றொரு கூற்றே அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ அப்படின்றதும் திருமுருகாற்றுப்படை. பொன்னராற்றுப்படையில ஆறலைகள் வற்படை விட அருளின் மறுதலை பெயர்க்கும் மறுவின் பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது பொன்னராற்றுப்படை. முடத்தாம கன்னியாருடையது. அடுத்து சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் எழுதினது. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு சொல்லி மதுரையினுடைய வளத்தை தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு சொல்லி அடுத்து பழமொழிகள்ல நிறைகுடம் நீர் தழும்பலில். நிறைகுடம் என்ன செய்யாது அப்படின்னா நீரை தழும்ப விடாது. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். இதுவும் பழமொழி. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. ஆமைன்றது இந்த போராமை இந்த மாதிரியான இருக்கக்கூடிய வீடும் அமீனா அப்படின்ற புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு சொல்றது.
அடுத்து கண்டதை கற்க பண்டிதனாவான். எதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ கற்க கற்க நம்ம என்ன ஆகும், பண்டிதனாவும் அப்படின்னு. திருக்குறள்ல அகர முதல, அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ற திருக்குறளும், உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அதிகப்படியான பசியும் அதிகப்படியான நோயும், உருபசியும் ஓவா பிணியும் அதிகப்படியான பிணியும் செருபகையும் பகையினை கொள்ள முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பகையும் சேராது இயல்வது, அது எங்கெல்லாம் இல்லாம இருக்கோ அதுதான் என்னது அப்படின்னா நாடு. காண முயலைத அம்பினால் யானை பிழைத்தவேள் ஏந்தலினிது அப்படின்றதும் திருக்குறள் தான். அதாவது ஒரு முயலுக்கு குறிவைத்து அது செலுத்திய அம்பை விட யானைக்கு குறிவைத்து அது குறி தவறி அந்த அம்பு பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெயர் கண்டு நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். கடிந்துரைக்கக்கூடிய பெரியவர்களை கொண்டிராத மன்னன் கெடுக்கிறவங்க இல்லாட்டினாலும் தானே கெட்டழிவான் அப்படின்னு. தேவாரம் பண்ணோடு தமிழொப்பாய் நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா தேவாரம். குறிக்கோள் இராது கெட்டேன் அப்படின்றதும் தேவாரம் தான். ஆத்திச்சூடி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் எது அப்படின்னா ஆத்திச்சூடி. நாலடியும் இரண்டடியும் படித்தவனம் வாயடியும் சொல்லடியும் செல்லாது. அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். அடுத்தது கம்பராமாயணத்துல உடையாரும் இல்லை இல்லாரும் இல்லை மாதோ கூடி தவம் பான நன்னி 7 ஆண்டின் வா அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா கம்பராமாயணம். தமிழ் விடுதுல இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் என்றாலும் வேண்டேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், தமிழே உனக்காகத்தான் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ் என்றாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது தமிழ் விடுத்துது. சிலப்பதிகாரத்துல மாசரு பொன்னே வளம்புரி முத்தே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. காசரு விரையே கரும்பத்தேனே ஈன்ற குழந்தை எடுத்து வளர்க்குதுவும் சான்றோருக்கு உண்டு கொள் சான்றுனரும் உண்டுகொள் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் அப்படின்ற வரிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல. அதே மாதிரி மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எல்லாமே சிலப்பதிகாரத்துலதான். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், இது முப்பெரும் உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வனை கோரல் கடுங்கோல் என்று, கல்வனை கொல்றது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இது பாண்டிய மன்னனுடைய கூற்று. இது யார் சொல்றது அப்படின்னு கேட்கலாம். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்படின்றது பாண்டிய மன்னனுடைய கூற்று. தேரா மன்னன் செப்புவதுடையோன் அப்படின்றது தேரா மன்னன் ஆராய்ந்து தேராத மன்னன் இந்த மாதிரி சொல்லலாமான்னு சொல்றது கண்ணகியினுடைய கூற்று. எழுகன வெளுந்தாய் என் செய்தனை யானோ அரசன் யானோ கல்வன், இதுவும் பாண்டிய மன்னனுடைய கூற்று. பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றது. எவ்வுயிர்காயினும் இரங்கல் வேண்டும் மண்டினி நாளந்து வாழ்வோர்க்கெல்லாம் அறமெனப்படுவது யாதனை கேட்பின் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகார வரிகள். அடுத்து மணிமேகலையில மறவாதிதி கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்ற வார்த்தை மணிமேகலை. உண்டி உடையும் உரையடும் அல்லாது கண்டதில்லை. அறம்ன்றது என்னன்னா உண்ண உணவு உடுத்த உடை ஒரு இருப்பிடம், இது எல்லாமே கொடுக்கறதா என்னது அப்படின்னா அறம். எவ்வுயிர்காயினும் இரங்கல் வேண்டும் மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இளமையும் நில்லையும் யாக்கையும் நில்லா வளவிய வன்பொருள் செல்வமும் நில்லா உள்ளம் பெருங்கோல் உன் உடம்பு ஆலயம் அறமெனப்படுவது யாதனை கேட்பின் அப்படின்ற வரிகள் இதுல இடம்பெற்றிருக்கும். பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் இசைச்சொல் அளவைக்கு என்னா நிமிராது, இதெல்லாமே என்னது அப்படின்னா புத்தகங்கள் இருக்கக்கூடிய மேற்கோள்கள்.